இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பழனியுடைய குடமுழுக்கு நடந்தேறி இருக்கின்றது. சுமார் 98 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சி திட்டம் பழனியுடைய முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவது மாஸ்டர் பிளான் 2010ஆம் ஆண்டு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நில எடுப்பிற்காக 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு 58 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். கடந்த 10 கால ஆட்சியில் அந்த அரசாணை தூக்கத்திலே இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்த பிறகுதான் அந்த அரசாணையை செயல்படுத்தி கருவூலத்திற்கு 58 கோடி ரூபாயை செலுத்தி இரண்டாவது மாஸ்டர் பிளான் விரைவு திட்டத்தையும் எடுத்திருக்கின்றார். பழனியை நீங்கள் சென்று பாருங்கள். ஊடக நண்பர், நான் வேண்டுமானாலும் அழைத்து செல்கிறேன். திருப்பதிக்கு நிகராக பழனி இல்லை என்றால் நீங்கள் என்ன கூறினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அதற்குண்டான ஏற்பாடை செய்கிறேன். அனைத்து வசதிகளும் நிறைந்து, மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனி தைப்பூசத்திற்கு சுமார் ஒரு நாளைக்கு 20,000 பக்தர்களுக்கு 10 நாட்களுக்கு 20 லட்சம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை பழனியினுடைய அருள்பெருமான் முருகனுக்கு கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு தைப்பூசத்திற்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் பக்தர்கள் வந்தால் கூட எந்த விதமான சிறு அசம்பாவிதம் நடைபெறாமல் தைப்பூசம் வெகுவாகவும் விமர்சையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன. தைப்பூசத்திற்கு பழனியில் மாத்திரமல்ல, அறுபடை வீடுகளான பழனி என்றாலும் சரி, திருச்செந்தூர் என்றாலும் சரி, சாமிமலை என்றாலும் சரி, திருப்பரங்குன்றம் என்றாலும் சரி, திருத்தணி என்றாலும் சரி, வரலாற்று இல்லாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இந்த ஆண்டு அதிகமாக இருந்தாலும் திட்டமிடலோடு அந்த பக்தர்கள் வருகின்ற இறை அன்பர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து எங்கு பார்த்தாலும் அரோகரா என்ற கோஷம் மனமுவந்து மகிழ்ச்சியோடு முருக பக்தர்கள் கோஷமிட்டதை மனதார கண்குளிர காண முடிந்தது. இந்த முறை நம்முடைய மருதமலையில் பார்த்தால் 5 லட்சம் பக்தர்கள் 24 மணி நேரத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள். அங்கும் தேவையான அளவிற்கு, போதிய அளவிற்கு பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தைப்பூசத்திலே முருகனை தரிசித்திருக்கின்றார்கள். எங்கும் எந்தவிதமான சிறு அசம்பாவிதம் நடைபெறாமல் நேர்த்தியாக பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு காரணமான அரசு திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்களுடைய தமிழக முதல்வர் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். அது முடிஞ்சு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அது திருப்பி வேற ஏதாவது பண்ணுவார், அப்ப சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% வாக்குகள் இருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் சொல்லலாம். தேர்தல் களத்தில் நிக்கிறவங்க எல்லாருமே 100% வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்லிதான் தேர்தல் களத்துக்கு வருவாங்க. இறுதி தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்களின் முதல்வராக இருக்கிற எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கின்றார்கள். தேர்தல் எப்பொழுது தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர்.